நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. சொல்லப்போனா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு 2% மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நிஃப்டி 50 ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேல என்ன எப்படி ஆகுதுன்ட்டு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எந்த இண்டெக்ஸுமே கிரீன் இல்ல. ஒரு இண்டெக்ஸ் தவிர இந்தியா விக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 25% இன்னைக்கு ஏறியிருக்கு. கடுமையான ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் ஏறியிருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, யுஎஸ்ஏ, இஸ்ரேல் அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள வாரு. அதுதான் முக்கியமான காரணம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேத்தோட வெள்ளிக்கிழமையோடைய வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து சனிக்கிழமை வீடியோவோட கண்டிப்பா மார்க்கெட்டு அ கீழ போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 500, 600 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல்லிங் பிரஷரு. என்னோட போர்ட்ஃபோலியோல ஆல்மோஸ்ட் 3% மேல 3 1/2% மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆற மாரி தெரியுது. ஏன்னா 500 பாயிண்ட்டுக்கு மேல காலையில நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆற மாரி தெரியுது. இந்த நேரத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாரி தான் நம்ம பத்தி பேச போறோம் இந்த வீடியோல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கே ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனைனால நம்ம வந்து மார்க்கெட் நம்ம இறங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அமைதியா, பொறுமையா வெயிட் பண்ணணும். இப்போ போயிட்டு நம்ம திடீர்னு ஸ்டாக் இறங்குதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நம்ம வாங்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சிங்கிள் ஸ்டாக்குமே வாங்கவே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்கு உள்ள பெரிய பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா, ஆயில் பிரச்சனை தான் நம்ம இந்தியாவுல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்சிங் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம செலவு பண்றோம். இப்ப மெயின் பிரச்சனையும் ஆயிலோடைய ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைனால மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வார் ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாரிக்கு ரிலேட்டட் உள்ள ஸ்டாக்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த வார்னால பாதிக்கப்படாத ஸ்டாக் எந்த ஸ்டாக்கோ, அந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் மெயினா. இல்ல நல்ல ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல வரும்போது அந்த ஸ்டாக்க நம்ம வாங்கி போட்டுறணும் லாங் டெர்ம்க்கு. இந்த மாரிக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோல அத பத்தி நம்ம நெறைய பார்க்க போறோம். ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து சொல்ற மாரிக்கு எல்லா இண்டெக்ஸுமே கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ பத்தி நம்ம பேச போறதில்ல. பர்ட்டிகுலர் ஸ்டாக்க பத்தி நம்ம பேசுவோம். பர்ட்டிகுலர் ஒரு செக்டார பத்தி நம்ம பேசலாம். ஐஆர்எஃப்சி இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு கீழ வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஐஆர்எஃப்சி முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி தான் கீழ வந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஐஆர்எஃப்சி ஒரு பியூசி இதுதான். இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் பண்றாங்க இந்த கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நல்ல ஒரு ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பியூசி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்தது 2022, 23லலாம். அதுக்கப்புறம் வந்து பெருசா ஒண்ணும் பெரிய மும்முரம் இல்ல. அ அ பியூசி ஸ்டாக் எல்லாம். அதனால யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதனால அவுட் ஆஃப்ல தான் போய் அந்த செக்டாரே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாரிக்கு நல்லா இறங்கிருச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு போயிட்டு இந்த மாரிக்கு ஸ்டாக் எல்லாம் வாங்கி மாட்டிக்கிறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா நல்ல ஒரு ரேட்ல வரும்போது வாங்கணும். ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இருக்கு. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அதாவது Zomato ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 நாளா கீழ இறங்கிட்டே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பெர்னஸ்டைன். ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரூ. 70 ரூ. 80 நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ இறங்கிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க Zomato. அடுத்தது யுஎஸ்ஏ, ஈரான் வார். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே மேல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆயில் பிரைஸ் நல்ல கடுமையான ஒரு ஏற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்கானமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாதிப்பா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகுதுன்ட்டு. அதனால வந்து ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கோல்டு, சில்வர்லாம் அருமையான ஒரு அப் மொமெண்டம். சில்வர்லாம் 7% கோல்டு இன்னைக்கு 5% மேல நல்லா மேல போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வார் டென்ஷனால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆன் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எம்கே குளோபலுடைய ஆளு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனாலிசிஸு பியூசி பேங்க், ஆட்டோ, மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோகஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 9 மந்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ, ஃபைனான்சியல், பார்மா, கன்சியூமர் டியூரபிள், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் செலக்டட் டிஃபென்ஸ் ஸ்டாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பியூசி பேங்க், பிரைவேட் லெண்டர் அண்ட் வேல்யூவேஷன் அண்ட் ஏஐ டிரைவிங் டிமாண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் அண்டர் வெயிட்ன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஏஐ ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அதனால. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, யார சொல்லியிருக்காங்கன்னா, எம்கே குளோபலோட சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல் வார்னால வந்து பார்த்தீங்கன்னா, கேஆர்பிஎல், எல்டி ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8% மேல டவுன் சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஃபெக்ட். ஏன்னா ஃப்ளைட் எல்லாம் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க.
ஆமா. அதாவது கொரியரு, ஷிப்பிங் எல்லாமே வந்து ப்ராப்ளமா இருந்துட்டுருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் அடி ஆயிட்டுருக்கு. அதனால இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல நம்ம இப்போதைக்கு போய் உடனே வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ரிவர்சல் வரும்போது மார்க்கெட் அப்பதான் நம்ம போய் என்டர் ஆகணும். எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% முக்கியமான அடி இன்னைக்கு. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, எல்&டி நல்ல ஒரு ஹைல தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 30% வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மார்ஜின் அடையாம சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. நல்லா இன்னும் கீழ வரட்டும். நல்லா கீழ வந்து நமக்கான நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருந்துச்சுன்னா, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல எந்த ஒரு சான்ஸும் கிடையாது என்ன பொறுத்தளவுல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசிசி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் 3% நல்ல ஒரு டவுனு. 326 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. வாட்டர் டிவிஷன்ல ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர். என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். என்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டர்ல 2 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது அல்டம் ஹெல்த் கேர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் த ஸ்டாக் ஸ்ப்ளிட்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்குக்கு. அல்டம் ஹெல்த் கேர். ரூ. 107 ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. புதுசா ஐபிஓ இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல எனக்கு வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த ப்ராப்ளம் அதாவது இந்த வார் பிரச்சனைலாம் ரொம்ப அதாவது பாதிக்காத ஸ்டாக்கு எந்த ஸ்டாக் தருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கூட்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்க தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன்னா, அந்த ஸ்டாக் என்னுடைய போர்ட்ஃபோலியோல கிடையாது. அதனால இன்னைக்கு நான் எந்த சிங்கிள் ஸ்டாக்கும் வாங்கல. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோவுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, நம்ம உடனே போய் வாங்கிலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் பண்றது நல்லதே. நான் முக்கியமான சப்போர்ட்ல அங்கே ஹோல்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா, இதான். இங்க ஹோல்ட் பண்ணுதா? இல்ல அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ வருதா? அப்படின்னு பார்க்கணும். வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஹையா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். என்எஸ்டிஎல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோக்கஸ்ல இருக்கு ஏஞ்சல் ஒன்னு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோவுக்கு வரணும். இந்த 2025 மார்ச் வரை லோ வந்துச்சுன்னா, நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னோட விருப்பம் தாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அடுத்தது 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ். இந்த ஸ்டாக்கும் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணணும். 36 பில இருக்கு. ஒரு 30 கீழ வந்துச்சுன்னா, நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். இதோடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா, 2025 லோ வந்து இன்னும் வரணும். கீழ வரணும். இந்த ரேஞ்சுக்கு இன்னும் கூட கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா, நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கலாம். 2025 பிப்ரவரி லோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஏதாச்சும் ஒண்ணு தான் வாங்குவேன். ஒண்ணு சிடிஎஸ்எல் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் 2 எந்த ஸ்டாக் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். சிடிஎஸ்எல் நம்ம வந்து 52 வார லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் தான். இந்த பிரைஸுக்கு வந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன். அதுக்கெல்லாம் வாங்க மாட்டேன். இன்னும் கூட இந்த ஸ்டாக்லாம் இறங்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான சப்போர்ட் பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கணும். பிஎஸ்சிக்கு விட இன்னும் கொஞ்சம் இதான் முக்கியமான சப்போர்ட்டு. 2025 லோ. இத பிரேக் அவுட் பண்ணி இந்த சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் வருமான்னு தெரியல. இதுவரைக்கும் வந்தா தான் நான் கொஞ்சம் வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வொலாட்டிலிட்டி ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் உள்ள ஸ்டாக்கு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரோ. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லிஸ்ட்ல இருக்கு. நான் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக் இன்னும் டவுன் வரணும். இந்த ரேஞ்ச் 2025 டிசம்பர் ரேஞ்ச் வந்தா தான் நான் அந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டாக் போய் 60ல இருக்கு. ஒரு 50 கீழ வரட்டும். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோக்கஸ்ல இருக்கு. ஏன்னா வந்து கேபிட்டல் குரூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்டாக்கும் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறது ரொம்ப கம்மி தான். எங்களுடைய வருமானம், எங்களுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா இருக்காது என்ன பொறுத்தளவுல. அதனால தான் இந்த செக்டார்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். முக்கியமா இந்த மாரிக்கு சிவியரான மார்க்கெட் ஃபாலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனிய மட்டும் அவரேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கும். டிசம்பர் மந்த்து, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் எந்த ஸ்டாக் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கோ, நல்ல ஒரு மேனேஜ்மென்ட்ல இருக்கோ, நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்டார் வந்து நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கோ, அதாவது டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் செமி கண்டக்டர், பவர் செக்டாரு, இந்த மாரி செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இந்த மாரி செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழியாத செக்டார் எப்போதுமே. இந்த மாரி செக்டார் உள்ள ஸ்டாக்ல நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாரிக்கு தான் நானும் செலக்டடான செக்டார், செலக்டான ஸ்டாக் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன்.
ஸ்டாக் மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க எல்லா ஸ்டாக்லயும் நம்ம போயிட்டு அவரேஜ் பண்ணோம்னா, நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பான உள்ள நல்ல ஒரு செக்டார் உள்ள ஸ்டாக்க நம்ம வாய்ப்ப விட்டுருவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வந்து போயிட்டு ஒரு பேட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கேப்பிட்டல் வந்து லாக் ஆயிராம, அதனால ரொம்ப கவனமா வெயிட் பண்ணுங்க. நல்ல ஸ்டாக் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். நம்ம நெறைய ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. யார் வாய்ப்புகள விட்டீங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கானதாங்க. நான் வந்து சிபிஎஸ்இ அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கும் பை காலோ, செல் காலோ கிடையாது. என்ன ஃபேக்ட்டோ அத தான் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஆமா. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.